கண்ணியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய நிம்மதி, தனிப்பட்ட நம்முடைய வாழ்வின் நிம்மதிக்காக ஒரு 5 விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களும் எல்லா நாளும் கடைபிடித்து வந்தோம் என்று சொன்னால் நாம நிம்மதியா இருக்கும். முதலாவது என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதரிடத்திலேயும் ஈமானுள்ள ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது சில நிமிடங்களாவது நம்முடைய தனிமையிலே ஒதுக்கி ரப்பிடத்தில் கண்ணீர் விட்டு அழுது துவா செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்மள்ட்ட வச்சுக்கிறோம். ஒதுங்கி இருந்து ஏதோ ஒரு நேரம், ஒரு தஹஜ்ஜுதுடைய நேரமா இருந்தா இன்னும் பாக்கியம், ஒரு நேரம் யாரும் பார்க்கறது அதெல்லாம் இல்லை, ஒதுங்கி இருந்து நம்மை படைத்த ரப்ப அவன் அல்லவா, நான் யார்த்த கண்ணீரிட முடியும் ரப்பே, யார்த்த நான் கையேந்த முடியும், தகுதி உள்ள உன்னிடத்தில் ஏந்துகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்தால் நம்முடைய அடிமைத்தனம் வெளிப்படும். அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடமாவது நம்முடைய எல்லா விதமான மன கஷ்டங்களையும் இறக்கி வைத்து விடக்கூடிய பாக்கியம் நிறைந்த ஒரு துஆவை ஏதோ ஒரு நேரத்தில் நம்முடைய கல்விலிருந்து கண்ணீர் வடித்து ரப்பிடத்தில் வெளிப்படுத்த தெரிந்து விட்டோம் என்று சொன்னால் நிம்மதியான வாழ்க்கைக்கு அது அடிப்படை. வான்மண்டலத்திற்கும் பூமிக்கு மத்தியிலே கியாமத்து நாள் வரை ரப்பு தந்த பேர் அற்புதம். அல் குர்ஆன் ஹப்லுல்லாஹில் மதீன் من قال به صدق ومن عمل به رشد ومن اعتصم به فقد هدى الى صراط مستقيم. வான்மண்டலத்திற்கு பூமிக்கு கியாமத்து நாள் வரை உள்ள பேர் அற்புதமான ஒரு கயிறு. அதனால அது ஓதக்கூடிய கொஞ்ச நேரமாவது எடுத்து பார்த்து ஓதக்கூடிய, பார்த்தாலே நமக்கு வணக்கமாகக்கூடிய இபாதத்தாகக்கூடிய அதிசயம் உள்ள ஒரு செய்தி. வான்மண்டலத்திற்கு பூமிக்கும் கியாமத்து நாள் வரை உள்ள பேர் அற்புதமான ஒரு கயிறு. அதனால அது ஓதக்கூடிய கொஞ்ச நேரமாவது எடுத்து பார்த்து ஓதக்கூடிய, பார்த்தாலே நமக்கு வணக்கமாகக்கூடிய இபாதத்தாகக்கூடிய அதிசயம் உள்ள ஒரு செய்தி. மூன்றாவதாக நாம் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது திக்ர் செய்யும். ஏதோ ஒரு திக்ர் நேமமாக அல்லாஹ் காலையில மாலையில திக்ர் செய்ய சொல்லி சொல்றான். திக்ருடைய பயன்பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அல்லாமா இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கு ஒரு தனி நூல் எழுதியிருக்கிறார்கள். அற்புதமான நூல். திக்ரினால் ஏற்படக்கூடிய பயன்களை குறித்து அதனுடைய ஆயாத்துகள் ஹதீதுகளை கொண்டே தொகுத்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார். திக்ரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. அதனால கொஞ்ச நேரமாவது ஒதுங்கி இருந்து ஏதோ ஒரு திக்ர், என்ன சிறுத்து ஏதோ ஒண்ணு என்னது சொல்ல, நீங்க ஏதாவது ஓதிட்டு வாங்க. ஒரு 450 தடவை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர், ஒரு 15 நிமிஷம் ஆகும். தினந்தோறும் ஓதி பழக்கப்பட்டுட்டான். ஓதிட்டு வாருங்க. அல்லாஹ் 3 வாக்கியத்தை சொல்றான். இந்த திக்ர் ஓதுனா குர்ஆன்ல 3 வாக்கியம் அல்லாஹ் சொல்றான். 3 வாக்கியம். ஃபன்கலபு பி நிஅமத்தின் மினல்லாஹ் வ ஃபضலின் லம் யம்ஸஸஹு ஸூ வத்தபஉ ரிضوانல்லாஹ். விளக்கி சொல்லல, நிஅமத்துகள் நம்மை தேடி வரும். இந்த திக்ரை ஓதினால் நிஅமத்துகள் நம்மை தேடி வரும் அல்லாஹ் சொல்கிறான். சிரமங்கள் இருந்து மீட்சியை கொடுப்போம் அல்லாஹ் சொல்றானே, பார்க்கலையான்னு கேட்டான். இது மாதிரி குர்ஆன்லயும் நிறைய திக்ர் இருக்குது, ஹதீஸ்லயும் நிறைய திக்ர்கள் இருக்குது. ஒவ்வொரு நேரத்திலும் பள்ளிக்கு நடந்து வர்றோம், ஒரு 100 தடவை அதை ஓதிக்கிறோம், ஒரு 100 தடவை இந்த திக்ரை ஓதிக்கிறோம். அப்படி ஒரு நேமமாக திக்ரை பழக்கமாக ஆக்கி வைக்கக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னமல் அமால் பின்னியாத்துங்கிற ஹதீஸை கொண்டு தொடங்குறாங்க, ஒரு திக்ரை கொண்டு தான் முடிக்கிறாங்க. கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இன்தர் ரஹ்மான். 2 வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது, ரப்பினுடைய தராசை நெருக்கக்கூடிய, நன்மையை நெருக்கக்கூடிய தராசிலே கனமானது, ரஹ்மானுக்கு ரொம்ப நேசமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம்.